ஒருவேளை தற்காலிகமாக ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதமோ இவரால் முதல்வர் பதவியில் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவங்க அம்மாவை முதலமைச்சராக உட்காராங்க. விஜயோட அம்மாவையா? இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட். எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கு சசிகலா அம்மையார் இருந்தாங்களோ அதே போல் விஜய் அவர்களுக்கு 3 பேர் இருப்பாங்க. யார் யார்? 2 ஆண் ஒரு பெண் இருப்பாங்க. அப்போ நடிகை த்ரிஷாவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் விஜய் கொடுப்பாருன்னு சொல்றீங்க. அமைச்சர் பதவி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? வாய்ப்பு இருக்கு. த்ரிஷாவுக்கு அமைச்சர் பதவி விட முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா விஜய்னால எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதம் அல்லது எத்தனை வருஷம் முதலமைச்சராக இருக்க முடியாது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மாதம் வரைக்கும் இருக்கும். 7 மாதத்துக்கு விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க முடியாது. 7 மாதத்துக்கு சோபா அவர்கள் தான் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சம்பந்தப்பட்டவங்க, விஜய்க்கு நெருக்கமானவங்க, விஜய் கூட பழகிக்கிட்டு இருந்தவங்க, இவங்களே விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஏதாவது வந்து சொல்லி விஜய் சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. விஜய் கூட இருக்கிறவங்களே. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் ஸ்ரீ விகி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட ஜாதகத்தை பார்த்து விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார், ஆனால் 2 தொகுதியில் ஜெயிச்சிருவார் அப்படின்னீங்க. ஆனால் இப்போ வந்து அது தப்பான ஜாதகத்தை பார்த்துட்டோம், இப்போ தான் ஒரிஜினல் ஜாதகம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ விஜயோட ஒரிஜினல் ஜாதக பிரகாரம் விஜயோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குது? அதாவது முதல்ல எனக்கு கிடைச்ச தகவல் பார்த்திங்கன்னா, அவர் வந்து 12 மணிக்கு பிறந்ததாக தான் தகவல் கிடச்சிச்சு. அது நெட்டில் எடுத்தது தான். அப்போ நம்ம நெட்டில் எடுத்தது பார்க்கும்போது அந்த கன்னி லக்னமாக வருது. கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி புத்தி நடக்குது. கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதினா குருவோட புத்தி நடக்கும்போது அப்போ அவரால் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற மாதிரி நான் கணிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ எப்போவுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஒரு ஜாதகத்தில் என்ன பிழை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஜோதிடராக அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது ஒரு ஜோதிடரோட கடமை. அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு நெருங்கின ஒரு ஜோதிடர்கிட்ட விஜயோடைய அம்மா வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரிஜினல் ஜாதகம் டைமை கேட்டேன். அப்போ அவர் தான் எனக்கு அந்த டைம் கொடுத்தாரு. அவர் பிறந்தது காலையில் 8:25 அந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. நீங்கள் தவறான டைம் போட்டதுனால பலன் தவறாக போயிருக்கு அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:25 வரும்பொழுது கடக லக்கணம் கடகராசியாகவே ஆயிடுது. அப்போ கடகம் 2மே கடகம் தொடர்பு வருது. இதில் அந்த கடக லக்கணம் கடகராசின்னு வரும்போது ராசிக்கும் லக்கணத்துக்கும் உரிய சந்திரன் ஆட்சி பெறார். எப்பொழுதுமே லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி பெறுவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் லக்கணம் நிற்கக்கூடியது பூச நட்சத்திரத்தில், கடகம் பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது சனியினுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது ராகுவனுடைய சாரத்தில். அரசியல் கிரகமானது சூரியன். அந்த சூரியன் இருக்கிறதும் திருவாதிரையில் தான், புதன் இருக்கிறதும் திருவாதிரையில் தான். அப்போது ஒரு அரசியலுக்கு மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது சூரியன், புதன், சனி. சனி தான் வெகுஜன மக்களுடைய தொடர்பு, சூரியன் தான் அரசாட்சி, புதன் வந்து புத்திசாலித்தனம். இந்த 3 கிரகமும் திருவாதிரை நட்சத்திரத்திலே நிற்குது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுக்குரியது. அந்த ராகு உச்சம். அப்போ அந்த ராகு உச்சம் பெற்றதுனால அப்போ அவருக்கு எல்லாமே மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு. எதிரிகளெல்லாம் தும்சம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. 1. 2வது நீச்சபங்க ராஜயோகம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 100க்கு 50 பேருக்கு அது இருக்கும். அந்த நீச்சபங்க ராஜயோகம் யாருக்கு எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ யாருக்கு எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யும்னா, விஜயனுடைய கடக லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாயோட வீடு. 10ஆம் அதிபதி தான் பதவி ஸ்தானம். அந்த 10ஆம் அதிபதியே நீச்சமாகிறாரு. நீச்சமாகி பங்க ராஜ யோகத்தை கொடுக்குறார். ராஜன்னா ராஜாவாக உட்காரக்கூடிய யோகத்தை அந்த செவ்வாய் தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த நீச்சபங்க ராஜயோகம் 100% இவருக்கு வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் நீச்சபங்க ராஜயோகத்தை எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க. அந்த நீச்சபங்க ராஜயோகம் எப்படி வேலை செஞ்சதுன்னா, 10ஆம் இடத்து அதிபதி ராஜயோகத்தை கொடுக்குறார் நீச்சமாய். இது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவங்க அம்மா ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது எனக்கும் கடக லக்கணம் தான், விஜய்க்கும் கடக லக்கணம் தான் அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த ஜென்ம குரு இப்போ கடகத்துக்கு குரு வந்துட்டார். இந்த 1 ஆண்டுகள் விஜய்க்கு மிகுந்த சோதனை காலகட்டமாக இருக்கும்.
இந்த ஒரு ஆண்டுகள் அவருடைய ஆட்சியை சமாளிப்பதற்கு மிகுந்த சோதனை காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அவர் மீது ஒரு அவமானங்களோ ஒரு வம்பு வழக்கோ ஒரு தேவையில்லாத ஒரு அவர் நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்களோ வரும். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அவர் ஆட்சியில் இருந்து தற்காலிகமாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அப்படி ஒரு சூழல் அப்படி ஒரு சூழல்கள் இருக்குது. அப்படி ஒரு சூழல்கள் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு உச்சமான நட்சத்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருந்தாலும் அந்த கிரகம் எதிர் நட்சத்திரமாகவும் முடக்கு நட்சத்திரமாகவும் வருது. திருவாதிரை நட்சத்திரம். அதனால என்ன ஆகும்? முடக்கு நட்சத்திரம்னாலே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முடங்குறது. ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முடங்கிடுறது. அப்போ அந்த முடங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் அது சரியாகும். ஒருவேளை தற்காலிகமாக ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதமோ இவரால் முதல்வர் பதவியில் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவங்க அம்மாவை முதலமைச்சராக உட்கார வைப்பார். விஜயோட அம்மாவையா? இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அம்மாவை வாய்ப்பு இருக்குது. அல்லது விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகக்கூடிய ஒரு பர்சனை யாரையும் நம்ப மாட்டார். விஜயோட மனைவியை யாரையும் நம்ப, அல்லது விஜய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்களே, அவர் நம்புறது அவங்க அம்மாவை மட்டும் நம்புவார். அம்மாவை தற்சமயமாக ஏதாவது பிரச்சனைகள்னு வந்தாலோ இவர் மேலே ஏதாவது எதிர்கட்சிகள் சூழ்ச்சி பண்ணி இவரை ஆட்சியிலேருந்து இறங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குனாலோ தற்காலிகமாக அவர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அம்மாவை தான் உட்காரைப்பார். இதுக்கு நடக்குமா? ஏன்னா இப்போ காலபுருஷ தத்துவத்தில் கடக ராசியில் தான் குரு பவனிக்கிறார். கடக ராசி என்பது தாய் வீடு. விஜய்க்கு கடக லக்கணம் கடக ராசி. அங்கே தாயுடைய ஸ்தானமே அங்கே ஆட்சி பெறுது. அப்போ ஆட்சி பெறும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் அங்கே வேலை செய்யணும்னா அங்கே அம்மாவினுடைய பங்கும் வரும். இது எதிர்பாராத நேரத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த டிசம்பருக்கு பிறகு நடக்க வாய்ப்பு இருக்குது. 2027 இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நடிகர் விஜய் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றா ஜோடியாக போனதாக இருக்கட்டும், அஜித்தோட வீட்டுக்கு த்ரிஷா கூட வந்த விஷயங்களாக இருக்கட்டும், அப்படி பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜாதகப்படி ஒரு முடக்கு இது ஏற்பட்டுச்சுன்னா த்ரிஷா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் அப்படி வைக்க மாட்டார். விஜய்க்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதாவது பர்சனலாக அந்த யாரையும் பெண்களை நம்பக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அதாவது அவருடைய சம வயதினர் சொல்கிறேன், அதெல்லாம் அவர் கடந்துருவார். தாய்மை உணர்வு உள்ளவங்க, அதாவது ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டினவங்க, இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் அவர் பண்ணுவார். அது தன்னுடைய லைஃப் பார்ட்னரையோ அவருடைய மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களையோ அவர் முன்னிலைப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டார். ஆனால் அவங்களுக்கான ஏதாவது ஒரு பதவியோ ஏதோ ஒன்று கொடுத்து வைப்பார வழிய அவரை ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கோ அவரை இயக்கக்கூடிய அளவுக்கோ அவர் அனுமதிக்க மாட்டார். த்ரிஷா தாவேக்கால ஒரு பொறுப்புலையோ அல்லது ஆட்சியில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொறுப்புலையோ இருக்க வாய்ப்பு மறைமுகமாக இருப்பாங்க. ஏன்னா கடக லக்கணத்துக்கு 7ஆம் வீடு சனியினுடைய வீடு. அந்த சனி மறைஞ்சி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கு சசிகலா அம்மையார் இருந்தாங்களோ அதே போல் விஜய் அவர்களுக்கு 3 பேர் இருப்பாங்க. யார் யார்? 2 ஆண் 1 பெண் இருப்பாங்க. 2 ஆண் 1 பெண். 2 ஆண் 1 பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. யார் எந்த வகையில்? எந்த வகையிலையாவது அவரை ஒன்று ஜோதிடர், அது உறுதி. சரி, அவர் ஜோதிடர் எப்போவுமே இருப்பார். ஏன்னா ஒரு ஆண் வந்துட்டார். ஏன்னா 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் திருவாதிரை, அங்கே புதன் வராது. புதன் தான் ஜோதிடம், அவர் இருப்பார். இன்னொன்று அரசியலான முக்கிய புள்ளி ஒருத்தர் மறைஞ்சிருந்து இவரை ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், இவரை ரிமோட் பண்ணிகிட்டே இருப்பார். அது யாருங்கிறதே தெரியாது. இன்னொன்று ஒரு லேடி, அது திரிஷாவாக இருக்கலாம் அல்லது வேறு யாராக இருக்கலாம். இதுதான் மறைமுகமாக இவரை இருந்து இயக்கக்கூடியவங்க. ஆனால் பதவியோ இவர் யாரையாவது நம்புறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் இவர் அம்மாவை தான் நம்புவார். அப்போ நடிகர் த்ரிஷாவுக்கு ஒரு முக்கியத்துவம் விஜய் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. அமைச்சர் பதவி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. த்ரிஷாவுக்கு அமைச்சர் பதவி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு செஞ்சது தானே. அதெல்லாம் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் மக்களுக்கு அதெல்லாம் புரியும். நல்லது நடக்குதா அப்படிங்கிறதான். என்னென்னா விஜயனுடைய அமைப்புப்படி அவரை கொஞ்சம் விடணுங்க, அவரை கொஞ்சம் வேலை செய்ய விடணும். அவர் வேலை செய்ய விட்டால் அவர் மைண்டுக்கு இப்போ புதுசாக அவர் குழந்தை தான் அரசியலுக்கு. அப்போ அவர் விஷயங்கள்லாம் சேர்க்கணும். விஜய் செய்யக்கூடிய விஷயம் என்ன செய்யணும்னா, வயது முதிர்ந்த பழைய அதிகாரிகள், ரிட்டையர்ட் ஆனவங்க,
இவங்கள கலந்து பேசணும். அதையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இவருடைய ஆட்சி வந்து தன்மை மாறும். புதுமையான ஆட்கள், வயசு கம்மியானவங்க, இவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்க செய்கிறதுல ஒரு திருப்தி இருக்காது, அந்த ஆளுமை திறன் இருக்காது, புரிதல் இருக்குது. பார்த்தீங்களா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது அந்த தொகுதி ஜெயிச்ச மந்திரிங்கிறதே தெரியாத அளவுக்கு திருச்செந்தூர் கோயிலில் இருக்காங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு அரசியல்வாதிங்கிறதே அது ஒரு வகையில் நல்லது, வெகுஜன மக்களோட இருக்கிறாங்க. ஆனால் தனித்துவம் தெரியல பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ விஜய் அரசியல் ஜாதகம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஜயினுடைய நீச்சபங்க ராஜயோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் தொடர்பு வரும். ஆமாம். அப்படின்னா பிஜேபியோட அனுகூலமாக போவாரா அல்லது அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா, எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபியோட அனுகூலமாக போகிறதுக்கான சான்சஸும் உண்டு. அல்லது காங்கிரஸ், அதாவது எந்த துறை, எந்த காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் மத்திய அரசோட தொடர்புடைய இதில் ஒரு ஒட்டிப்பார். ஏன்னா செவ்வாய் வந்து ராஜயோகத்தை கொடுக்குது, அப்போ மத்திய அரசு தொடர்பை வலுவாக கொடுக்குது. மோடி சப்போர்ட் சூப்பராக இருக்குது விஜய்க்கு. ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காரு. அதாவது அரசியல்லே வந்து நம்ம மக்கள் பார்க்குற அரசியல் வேறு, அரசியல்வாதிங்க செய்கிற அரசியலே வேறு. அப்போ விஜய்க்கும் பிரதமர் மோடிக்குமான அரசியல், இப்போ ஒருத்தரை வந்து தாக்குறதா இருந்தால் அவரை தொடாமல் நம்ம தாக்க முடியுமா? அவரை தொடுறதுனால நம்ம இணக்கமாக போகிறோனுங்கிறது இல்லை, அடித்தா கூட தொட்டு தான் தாக்கி தான் ஆகணும். அது மாதிரி தான் அரசியலும். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியவே இல்லை அப்படின்னா, விஜயோட ஜாதகப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் நடுவில் இடையில ஒரு முடக்கு வருது அப்படின்னு சொல்கிறீங்க, டிசம்பருக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறீங்க. அப்படி வர்றதுனால விஜயோட அம்மாவை முதலமைச்சர் ஆக்கிட்டு, சோபா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜய் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார் அப்படிங்க. அப்படின்னா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா? வரும். அப்படின்னா விஜய் எங்கே இருப்பார், வெளியிலையா அல்லது வாட்டவர் எங்கே, எப்படி? வழக்குக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவரை கொஞ்சம் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏன்னா குரு புத்தி, குரு வேலை செய்வார், குரு இவருக்கு எதிர் நட்சத்திரம், குரு ஜென்ம குருவாக வர. அப்படின்னா விஜய்னால எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதம் அல்லது எத்தனை வருஷம் முதலமைச்சராக இருக்க முடியாது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மாதம் வரைக்கும் இருக்கும். 7 மாதத்துக்கு விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க முடியாது. 7 மாதத்துக்கு சோபா அவர்கள் தான் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா விஜய் கைது பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. கைது பண்ண மாட்டாங்க, அந்த வழக்கை சந்திக்க வச்சு விடுதலை அடையக்கூடிய அளவுக்கான எவிடன்ஸ் கொடுப்பாங்க. விஜயை கைது பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. கைது அளவுக்கு வந்து தான் மாறும். கைது அளவுக்கு வந்து தான் மாறும். ஜெயலலிதா எப்படி மாட்டினாங்க அது மாதிரி ஃபேஸ் பண்ண, ஓபிஎஸ் வச்சுட்டு போனாங்க இல்லையா, அது மாதிரி அந்த அம்மாவை வச்சுட்டு போவாங்க. அப்படின்னா விஜய் மீது வழக்கு போட முடியும், அது விஜய் கைது பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட முடியும்? எதிர்கட்சிகள் இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ கரூர் வழக்கு இருக்குது மெயினாக, அது சிபிஐ கிட்ட தான் இருக்குது. ஆமாம், அந்த கரூரில் உள்ள எதிர்கட்சி நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, திமுக நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அது பிஜேபி கையில் இருக்காது. அந்த வழக்கு சாத்தியத்துக்கு வரலாம் இல்லையா, ஓப்பன் ஆகும். இப்போ தான் ஓப்பன் ஆகும். வேற என்ன மாதிரியான தடைகள் விஜய்? அந்த விஜய் சம்மந்தப்பட்டவங்க, விஜய்க்கு நெருக்கமானவங்க, விஜய் கூட பழகிக்கிட்டு இருந்தவங்க, இவங்களே விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஏதாவது வந்து சொல்லி விஜயை சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. விஜய் கூட இருக்கிறவங்களே, விஜய்க்கு அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. காரணம் அவங்க ஏன் விஜய் அப்படி மாட்டி விடணும்? அவர் ஜாதகம் அப்படி. 7ஆம் இடம் வந்து டெல்லியில் இருக்கிறவங்க இவங்களை மிரட்டுறதுனால விஜய் மாட்டி விடுறாங்க, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அரசியலில் என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் பண்ண தானே செய்வாங்க. அதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, 50-60 வருஷம் காலம் ஆட்சியில் இருந்த 2 கட்சியை தூக்கி அடிச்சிட்டாரு. அப்போ அவர் மேலே வன்மம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் விஜய் நல்லது பண்ணிட்டாருன்னா மக்களுக்கு பிடிச்சிரும். அந்த கட்சியை இந்த கட்சியை விஜய் இருந்துட்டு போட்டுமே முதலமைச்சராக மக்கள் முடிவு வந்து நல்லது பண்ணுறதுக்கு இப்போ கரண்டே ஒழுங்காக வரலையே, இது யார் பண்ணுறா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே விஜய்க்கு டைம் ஆகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கை வச்சாங்கன்னா துறை அமைச்சர் தான் துரிதமாக செயல்படணும். அதை பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ஜால்ரா தட்டுறவங்கள ஒரு செட்டப்பில் இருப்பாங்க. அந்த செட்டப்பை கண்டுபிடிக்கிறதுக்கே 2 வருஷம் இடம் விஜய்க்கு. யார் சரி யார் தப்பு, சரி தப்பு, அந்த நிர்வாகத்தினுடைய விஷயம் என்ன, அந்த நிர்வாகத்தினுடைய பவர் என்ன, அந்த நிர்வாகத்தை எப்படி கையாளணும், இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும். அதுக்கு தான் பழைய ஆட்களை கொண்டு வர சொல்கிறேன். இப்போ விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் இப்போ வந்திருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தோட செயலாளர் வந்து சீனிவாசன் சார் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஒரு அமைச்சர் ரூல்ஸை சொல்லியிருக்காரு, இன்னும் திமுகவுக்கு சாதகமாக பேசுறியா, வேலையில் இருக்கிறதுனால இதில் ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு சொன்னதுனால ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார்.
ஒரு ரூல்ஸை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அப்போ தாவேக்காவுக்கு ஃபேவராக இருக்கணும்னு அவங்க அமைச்சர்கள் ஆசைப்படுறதுனால சட்டசபை செயலாளரே ரிசைன் பண்ணிடுற அளவுக்கு தான் ஆட்சி இருக்குதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. விஜய் எல்லாருக்கும் பிடிக்கலாம், விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் விஜய் கூட இருக்கிற சக அமைச்சர்கள் இப்படி செயல்படுறாங்களே, ஒரு சட்டசபை செயலாளர் கூட சட்டப்படி செயல்பட விடலை. இப்போ விஜய்க்கே அரசியல் முழுமையாக தெரிஞ்சாதான் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அவர் சொல்ல முடியும். அவருக்கே அரசியல்னா என்னங்கிறது இனிமேல் தான் தெரிஞ்சுக்குவார். அதிகாரிகள் சொல்றதை விஜய் கேட்பாரு. அந்த அதிகாரிகள் நல்லது சொல்றாங்களாங்கிறது தெரியாது. அந்த அதிகாரிகள் சொல்றதை விஜய் கேட்டுக்கிறாரு. ஆனா விஜய் கூட இருக்கிற அமைச்சர்கள் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன் இல்லையா? அப்போ அந்த 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 நட்பு தான் இங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி அவமானங்கள்லாம் விஜய்க்கு நாள்பட வரும். அதுக்கப்புறம் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸான உண்மையான ஆட்களை தேடுவார். இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு ஏன் அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆளுங்களெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. ரொம்ப உண்மையான ஆளுங்களெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க, அட்டைக்கு ஒட்டிக்கி வச்சுருந்தாங்க. டிஜிபி அலெக்சாண்டர், ஆமாம், அவங்க வேற லெவல். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தேடுவார் இனிமேதான். அதுக்குள்ளே இவரை அதாவது ஒரு மனிதனை பல முனைகளில் திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு இங்கே சந்திக்கக்குள்ளே இங்கே கொசு கடித்த மாதிரி தான். இங்கே கடித்தா அங்கே அடிப்பீங்க, இங்கே கடித்தா அங்கே அடிப்பீங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் தெளிவடைகிறதுக்கு இவர் 2027 7வது மாதம் வரைக்கும் இன்னும் போராடி தான் ஆகணும். 2027 7வது மாதம் வரைக்கும் விஜய்க்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சமாளிச்சிருவாரா? அதுக்கப்புறம் சமாளிப்பார். ஜென்மகுரு வச்சு செஞ்சிருவார். இந்த ஜென்மகுருவில் ஆட்சி கவிழறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் மக்கள் மறுபடி தேர்தல் வந்தால் இவர் தான் ஜெயிப்பார். மறுபடி தேர்தல் தான் விஜய் ஜெயிச்சு. ஆமாம், மக்கள் விஜய் பக்கம் தான். ஆமாம். ஆனால் இந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். எந்த வேலைகள்? இது எல்லாமே ஆட்சியை எல்லா பிரச்சனைகளும் இது எல்லாமே விஜய்க்கு மக்கள் சாதகமாகவே மாறுவாங்க விஜய். ஆனால் விஜய் ஆட்சி பண்ண விடாமல் இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மக்களுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடக்கூடாது. அதுதான் விஜய் கையாளக்கூடியது. இந்த கேப்பை தான் அண்ணாமலையோ சீமானோ இந்த ரஜினி மக்கள் கட்சியோ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா களம் மாறிடும். இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் மீது வழக்கு வர வாய்ப்பு இருக்குது, விஜய் ஒரு 7 மாதம் முதலமைச்சராக இருக்க விடாமல் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஜாதகப்படி. ஆனால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு விஜய்க்கு அப்படியே தொடருமா, அதிகரிக்குமா அல்லது குறையுமா? மக்கள் மனநிலை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே பேசுவாங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய பலகீனமே என்னென்னா, ஏற்கனவே நம்ம பல ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகள் நம்ம பலத்தை எப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா நீங்கள் அதோட நிப்பாட்ட மாட்டீங்க. நீங்கள் தான் ப்ரமோட்டர். நான் சொன்னதை நீங்கள் பார்த்த மாதிரி அவர்கிட்ட சொல்லுவீங்க, அவர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவார். ஆனால் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிடும். அது உண்மையா பொய்யா யார்? ஆனால் பொய் ரொம்ப வேகமாக வேலை செய்யும். உண்மை ஜெயிக்கிறதுக்கு நாளாயிடும். விஜய்க்கு மக்கள்கிட்ட ஆதரவு பெருகுமா குறையுமா? இவர் ஆட்சி பண்ணுறதை பொறுத்து தாங்க மாறும். மக்கள் ஆதரவு இது வரைக்கும் பரம திருப்தியாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்குது. இவர் ஆட்சி இப்போ பண்ணுறாரு இல்லையா, 1-2 விஷயங்கள் சடனாக எடுத்து பண்ணுறது, இந்த கோயில் நிர்வாகங்கள், இந்த கோயில் நிர்வாகங்கள்லாம் கொடுத்தாரு பாருங்க ரமேஷுங்கிறவருக்கு. சூப்பர், அருமையாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம நண்பர் தான் ரமேஷ். ஆமாம், அப்படியா? ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு அவருக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலியே அந்த சம்மந்தப்பட்டவங்க தான். அதுக்கு விஜய்க்கு ஒரு சல்யூட்டு தான். அந்த மாதிரி நிர்வாகங்கள் சில விஷயங்களை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதில் அவங்க சரி பண்ண ஆரம்பிச்சுன்னா மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ நாளைக்கு நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க, யாரும் லஞ்சம் கேட்கல, ஈஸியாக தரிசனம் பண்ணிட்டு வரீங்கன்னா ஆட்சி மாதிரி இருக்குங்கிறது புரியணும். நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேரணும். நிச்சயமாக விஜயோட ஜாதகத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் சில விஷயங்கள்லாம் அதிர்ச்சியாகவே இருக்குது. ஆமாம், திரிஷா அவர்களுக்கு அமைச்சர் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் முதலமைச்சர் விஜய் 7 மாதம் முதலமைச்சராகவே இருக்க மாட்டார், அவங்க அம்மா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. 2வது விஜய் மீது வழக்குகள் வரப்போகுதுன்னெலாம் வேறு சொல்கிறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம அடுத்தடுத்து ஜாதகம் சொல்கிறத நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம்.